विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्. आचार्य पादैहि कृत सर्ववेदांत सिद्धांत सार संग्रह. இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகம் 656வது ஸ்லோகம். லப்யதே பிரதிபிம்பேன ஆபாசானந்தேன பிம்பவத் பிரதிபிம்போ பிம்பமூலஹ வினா பிம்பம் ந சித்யதி. ஆத்மா சத், ஆத்மா சித், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா அப்படின்றத சொன்னார். சொல்லிட்டு அந்த சத்தானது ஒரு 612வது ஸ்லோகத்திலிருந்து 617வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு 6 ஸ்லோகத்துல ஆத்மாவுடைய சத்ஸ்வபாவத்தை பத்தி பேசினார். அதற்கு பிறகு 618 622 வரைக்கும் ஒரு 6 ஸ்லோகத்துல சித்த பத்தி பேசினார். அதற்கப்புறம் 623 ஒரு 9 ஸ்லோகத்துல ஆனந்த ஸ்வரூபத்தை பத்தி பேசிட்டு திருப்பி அந்த ஆனந்தத்தினுடைய விசாரத்துல இறங்கிட்டார். இறங்கி 672வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த 3வது லட்சணமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கார். அதுல இப்ப நம்ம இருக்கிறது 656வது ஸ்லோகத்துல நம்ம இருக்கோம். இப்ப இந்த பிம்பபூதமாக இருக்கக்கூடிய இந்த ஆனந்தம் இருக்க, இதுதான் உண்மையான ஆனந்தம். இதுதான் நமக்கு விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது அந்த விஷயம் நமக்கு கிடைத்த பிறகு அதுல இருந்து ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறத, அந்த ஆனந்தம் அந்த விஷயத்தினால வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா விஷயத்தினால வரவில்லை. அது நம்மளுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தம். அந்த மனசானது சுத்தமாக இருக்கும் பொழுது அப்ப நம்மளுடைய கவலை, அந்த ஒரு பொருளை அடையணும்னு நினைச்ச கவலை அதை அடைஞ்ச உடனே அடங்கிறது. அதை அடையும் பொழுது மனசு டிராங்கிளா இருக்கு. அந்த டிராங்கிளா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் உண்மையிலேயே எங்கிருந்து வருதுன்னு ஆராய்ந்து பார்த்தோமானால் அது ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய ஆனந்தம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஒரு மாயையில இந்த பொருள்னால இந்த ஆனந்தங்கள்லாம் நமக்கு வருகிறது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது இப்போ பிம்பமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் தான் ஆத்மானந்தம், பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல இருந்து இந்த விஷயங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் என்ன அப்போ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரதிபிம்பானந்தம். அது பிரதிபிம்பானந்தம். அந்த பிரதிபிம்பானந்தம் எப்படி வரும் அப்படின்றத யாரும் விசாரம் பண்ணாமையே நம்ம பிரதிபிம்பானந்தத்தை போய் இந்த ஆனந்தம் நினைச்சுட்டு இருக்கோம். பிரதிபிம்பானந்தம் வரணுமே, ஆனால் பிம்பானந்தம் இருந்தாதானே பிரதிபிம்பானந்தம். மனசுல எப்படி அந்த ஆனந்தம் தோணும் அப்படின்னா, மனசுதான் ஜடமாச்ச, அதுக்கு எப்படி அந்த ஆனந்தம் தெரியும் அப்படின்னு சொன்னா அது அந்த கான்சியஸ்னஸ் ஆத்மாவில இருந்து அது வாங்கிக்கிறது. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் ஆனந்தத்தை தான் நம்ம ஆனந்தம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஒரு ஆனந்தம்னு விசாரம் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் எங்க இருந்து வரணும். அது ஒரிஜினல் ஆனந்தத்துல இருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வரணும். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. லட்சியத்தே பிரதிபிம்பேன ஆபாசானந்தேன பிம்பவத். பிம்பவத், பிம்பம் போல இருக்கக்கூடியது, அதுதான் பிம்பபூதமான அந்த ஆனந்தம். அதுதான் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க பிரதிபிம்பேன, அது பிரதிபிம்பமாக இருந்து ஆபாச ஆனந்தம், அது உண்மையான ஆனந்தம் இல்ல இல்லையா. பிம்பபூதமாக ஆனந்தத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனை வாங்கிட்டு அது கொஞ்சமாக விளங்கக்கூடியதான ஆபாசம், அது ஒரிஜினல்
ஆபாசம் இல்ல, அந்த ஒரிஜினல் பாசத்திலிருந்து வாங்கிட்ட ஆபாசமாக இருக்கக்கூடிய இந்த விஷய ஆனந்தம் என்பது லட்சியத்தே அறியப்பட வேண்டும். எப்படி அறியப்படணும்? அதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதிபிம்பகா பிம்ப மூலகா வினா பிம்பம் ந சித்தியதி அப்படின்னாரு. பிரதிபிம்பமானது பிம்பத்தை மூலமாக உடையதாக இருக்க வேண்டும். பிம்பம் இல்லையானால் பிரதிபிம்பம் ஏற்படாது இல்லையா? அவ்வளவுதானே. ஆகையினால இந்த பிம்ப ஆனந்தத்தை புரிந்து கொள்ளாமல் இல்லையா பிரதிபிம்ப ஆனந்தத்தை போய் ஆத்மானந்தம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஆத்மாவானது எப்படிப்பட்ட பிம்பானந்தம் எப்படி அப்படின்றத 655 சொன்னார். பிம்பபூதா ஆனந்தா சஹா ஆத்மானந்த லட்சணா. இப்ப பிம்பபூதமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் தான் உண்மையிலேயே ஆத்மானந்த லட்சணா. அது எப்படிப்பட்ட ஆனந்தம் தெரியுமோ? அது சாஸ்வதா நிர்த்வயா பூர்ணஹா நித்யஹா ஏகஹா நிர்பயா இல்லையா? சாஸ்வதமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஆனந்தம் ஒன்று. அது நிர்த்வயம் இரண்டற்றதான ஒரு ஆனந்தம். அது பூர்ணம் எங்கும் நிறைந்ததான ஒரு ஆனந்தம். அது மட்டுமில்ல நித்யஹா அழிவற்றதான ஒரு ஆனந்தம். அது ஒரே விஷயமாக இருக்கக்கூடிய ஏகஹா இருக்கக்கூடிய ஆனந்தம். அது நிர்பயா பயமற்றதான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஆனந்தம். இந்த ஆனந்தம் தான் இரண்டாவது நிலை இல்லாத ஒரு ஆனந்தம், அத்வயமான ஒரு நிலை. சதுர்த்தம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயான்னு உபனிஷத்துல சொல்லக்கூடிய அந்த ஆத்மா வந்து விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்தம், பிரஜானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் இந்த பிம்ப ஆனந்தத்தை தான் சொல்லுகிறது. பிரதிபிம்ப ஆனந்தமானது பிரதிபிம்பிக்க வேணுமே ஆனால் பிம்பம் ஆவசியகம். பிம்பம் இல்லாம பிரதிபிம்பம் வராது இல்லையா? அதனால பிரதிபிம்பா பிம்ப மூலகா வினா பிம்பம் ந சித்தியதி. பிம்பம் இல்லாம நமக்கு இந்த ஆனந்தம் வரத்துக்கான சான்ஸே இல்லை. யாரும் உணர்வதில்லை. நமக்கு ஆனந்தம்னு ஒண்ணு இருக்குமே ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய சொரூப ஆனந்தத்தில இருந்தா இந்த ஆனந்தம் வெளிப்படையாகிறதே தவிர நமக்கு பொருள்னாலேயோ விஷயத்தினாலேயோ எந்த ஆனந்தமும் வராது, வரத்துக்கு சான்ஸும் இல்லை. ஜடமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் ஆனந்தத்துவம் எப்படி வரும்? சித்தம் சத்தம் ஆனந்தமும் இல்லை என்றால் எப்படி இந்த உலகத்துல இயக்கமானது ஏற்படும்? ஆகையினால அதுதான் உண்மை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இப்போ மேலும் அதை பத்தி சொல்றார். யத் ததோ பிம்ப ஆனந்தா பிரதிபிம்பேன லட்சியதே யுக்தியா ஏவ பண்டித ஜனைஹி ந கதாபி அனுபூயதே. இது ஒரு பெரிய ரெவலேஷன். இந்த ஆனந்தமானது எப்பெல்லாம் அனுபவிக்கப்படக்கூடிய ஆனந்தம்னு நமக்கு வருதோ அது எல்லாமே அனித்தியமான ஆனந்தங்களை தான் நம்மளால அனுபவிக்க முடியும். உண்மையான ஆனந்தமானது எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரவே வராது. மனோவாச்சாம் அகோச்சரமான அந்த ஆனந்தமானது எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரவே வராது. அது ஞானிகளால மட்டும் அனுபவிக்கக்கூடிய விஷயம். அது அனுபவம்னு சொல்ல முடியாதுன்றதுனால்தான் அதுக்கு ஒரு வார்த்தை போட்டோம், அனுபூதின்றோம். அனுபவம்னு சொன்னாக்க நமக்கு 3 வந்துடும். அனுபவிக்கிறவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவிக்கும் நிலை அப்படின்னு 3 வரும். இந்த 3த்தையும் நம்ம வெளியில எடுக்கிறோம். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வருது. அதை என்ன சொல்றது? அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான்னா அதுக்கு வேற வார்த்தை இல்லை. அதனால திருப்பி அதையும் எக்ஸ்பீரியன்ஸ்னா திருப்பி தகராறு வரும். அதனால என்ன பண்ண ஒரு சும்மா ஒரு பேருக்காக நம்ம அனுபூதி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இல்லையா? ஞானம் தான் நான் மீன் பண்றது. ஆத்ம ஞானமும் ஞானம் தான். ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் உலகத்துல பேனா ஞானமும் புத்தக ஞானமும் கண்ணாடி ஞானமும் எல்லாமே ஞானம் தான். ஆத்ம ஞானமும் ஞானம் தான். அப்ப இந்த ஆத்ம ஞானத்தை கண்ணாடி ஞானத்தோட நான் பிரிச்சு காமிக்கணும். ஏன்னா என்கிட்ட வார்த்தைகள் கிடையாது, இருக்கிறது ஒரு ஞானம்ன்ற வார்த்தை. அதனால என்ன சொல்றது, சும்மா நம்மளுக்குள்ளேயே ஒரு பரிபாஷை. அது ஞப்தி, பிம்பானந்தம், யப்தி, அனுபூதி அப்படின்லாம் சொல்லி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய பதங்கள் இல்லையா? இப்படி எது ததோ பிம்ப ஆனந்தா பிரதிபிம்பேன லட்சியதே யுக்தியாயேவ பண்டித ஜனைஹி. படித்தவர்கள் பண்டித ஜனங்களாக இருக்கக்கூடியவள் யுக்தியினால இதை கண்டுபிடித்து விட்டார்கள்.
அதனாலதான் அவர்கள் எப்பொழுதுமே கதாபி அனுபூயத்தை, அவர்கள் எப்பொழுதும் ஒருபோதும் அதை நேரில் அனுபவிக்கப்படுவதாக உணர்வதில்லை. ஏன்னா அவர்கள் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறார்கள். அதனால அது ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைன்னு சொன்னா அனுபவம்னு ஒண்ணு வந்து சேர்ந்துடும். அதனால அவர்கள் என்ன எப்படி இருக்காங்க, ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கார்கள். ஆகையினால இந்த பிரதிபிம்பமான ஆனந்தத்தை தான் எல்லா பண்டித ஜனங்களும் தன்னுடைய யுக்தியினாலே கண்டுபிடித்து போகிறார்கள் அப்படின்னு. எது பிம்பபூ பண்டித ஜனைகி யுக்தியாயேவ பிரதிபிம்பேன பிம்ப ஆனந்தா லட்சியத்தே. இந்த பிரதிபிம்பத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் எதை பாக்குறாங்க தெரியுமா, ஆஹா இது பிம்ப ஆனந்தம்பா அப்படின்னு அவர்கள் நினைக்கிறாங்க. நமக்கு கொடுக்கிற டீச்சிங் என்ன, நமக்கு வரக்கூடிய ஆனந்தம் பிரதிபிம்ப ஆனந்தத்தை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. இந்த பிரதிபிம்பமான ஆனந்தம் ஆனந்தத்திலிருந்து, என்னுடைய ஒரிஜினல் ஆனந்தத்திலிருந்து வருகிறது என்பதை நாம அறியணும் அப்படின்னு சொல்றதுக்காக பண்டித ஜனைகி, படித்தவர்கள், கல்விமான்கள், அவர்கள் எல்லாம் ஞானிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, யுக்தியினால இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரதிபிம்பேன வந்தது ஆனந்தமானது, பிரதிபிம்பத்தின் மூலமாக அவர்கள் எதை பார்க்கிறார்கள், அந்த பிம்ப ஆனந்தத்தை தான் லட்சியத்தை ஊகிக்கிறார்கள், அதை தான் லட்சணமாக. அதனாலதான் அவர்கள் கதாபி அனுபூயத்தை, ஒரு பொழுதும் அது அனுபவிக்கப்படுவதில்லை, விஷயங்கள் போல அது அனுபவிக்கப்படுவதில்லை. ஆனால் அந்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால அதை அனுபூதின்னு வேணா சொல்லாமே தவிர அதை அனுபவம்னு சொல்ல முடியாது. அனுபவம்னு சொன்னா பாக்கி அனுபவம் மாதிரி ஆனந்த அனுபவம் ஆயிடும். ஆனந்த அனுபவம்னு சொன்னா விஷய ஆனந்தமாக ஆகிவிடும் அப்படின்றதுனால அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் 658வது ஸ்லோகம். அவித்யா காரியகரண சங்காதேஷு புரோதிதः ஆத்மா ஜாக்ரத்யபி ஸ்வப்னே நபவத்யேஷ கோச்சரः. அவித்யா காரிய கரண சங்காதம். நம்ம பாஷ்யங்கள்லாம் படிச்சேன்னா எப்ப பார்த்தாலும் சரீரத்தை சொன்னோம்னாக்க இந்த நம்ம என்ன திருப்பி சொல்ல பாடி மைண்ட் இன்டலெக்ட் காம்ப்ளெக்ஸ் இதுக்கு என்ன சொல்ற காரிய கரண சங்காதம், காரிய கரண சங்காதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது அவித்யா காரிய கரண சங்காதம்னா என்ன, அவித்யா அஞ்ஞானம், காரியம் என்ன சரீரம், இல்ல கரணம் என்ன இந்திரியங்கள். இந்த அஞ்ஞானம் சரீரம் இந்திரியங்கள் இதனுடைய சங்காதம் கூட்டம். இந்த சங்காதத்துல அவித்யா காரிய கரண சங்காதேஷு, இந்த தேகங்களில் புறா உதிதா முன்னாடி சொன்னப்பட்ட ஆத்மா, இந்த ஆத்மாவானது ஜாகிரதி அபி ஸ்வப்னே அபி அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாகிரத் நிலையிலும் கனவு நிலையிலும் இது ந பவதி ஞான கோச்சரஹா ந பவதி ஏஷஹா கோச்சரஹா, ஞானத்துக்கு விஷயமாக ஆவறதில்லை. அப்படின்னாக்க இதை அறிய முடியாது மனசனால. அது என் மனசா நம்மனுக்கு இல்ல, இது மனசனால இதை அறிய முடியாது. ஏன் மனோவாச்சாம் அகோச்சரமாக இருக்கக்கூடியது. இது அந்த ஃபீல்டுலயே இல்லையே, அறியக்கூடிய ஃபீல்டுல இருந்ததுன்னாக்கா அதை அறியலாம். அது அறியக்கூடிய ஃபீல்டா இருந்தா இதுவாக ஆயிடும், இதுவாக இருந்தால் அறியலாம் எது வேணாலும். ஆனா நானே எப்படி அறியறது, நான் அறியப்பட்டதே ஆனால் அது இதுவாயிடுமே. ஆகையினால அது அறியப்படக்கூடிய கோச்சரத்திலேயே இல்லை. அந்த ஆத்மாவானது அஞ்ஞானம் சரீரம் இந்திரியம் கூட்டத்துல இருக்கிறதுனால அது ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் அது இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அந்த நிலையில ஞானத்திற்கு அது விஷயமாக ஆவதில்லை நமக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்தூலஸ்யாபிச்ச சூக்ஷ்மஸ்ய துக்க ரூபஸ்ய வர்ஷ்மணஹ லயம் சுஷுப்தௌ ஸ்புரதி பிரத்யக் ஆனந்த லக்ஷணஹ. ஸ்தூலஸ்யாபிச்ச சூக்ஷ்மஸ்ய துக்க ரூபஸ்ய வர்ஷ்மணஹ லயம் சுஷுப்தௌ ஸ்புரதி பிரத்யக் ஆனந்த லக்ஷணஹ. துக்கஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுதான் சரீரம். சரீரம்னால என்ன அர்த்தம், புண்ணியபாவ சம்பந்தத்தினால உருவானதுதான சரீரம். சரீரம்னால சம்சாரம் அப்படின்னு அர்த்தம். சம்சாரம்னால துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல சார் என்ன சார் சம்சாரத்துல சுகம் இல்லையான்னு அனுபவிச்சிருந்தோம்.
ஏமாந்துல அதை போய் துக்கத்தை போய் சுகம்னு நினைக்கிறான். அதனால எல்லாமே துக்கம்தான். அதனால துக்க ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம், துக்க ரூபஸ்ய ஸ்தூல சரீரஸ்யாபி சூக்ஷ்ம சரீரத்திலேயே இதே துக்கத்தை தான் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். வஷ்மனஹா அப்படின்னாக்கா சரீரம் அர்த்தம். ஸ்தூல சரீரம் ஸ்தூலசியாபின்னா ஸ்தூல சரீரத்திலையும் துக்கஸ்வரூபமாக தான் இருக்கு. சூக்ஷ்மஸ்ய வக்ஷ்மனஸ்ய சூக்ஷ்ம சரீரத்துக்கும் துக்கம் தான் இருக்கு. இது லயமாறுது. போய் ராத்திரி 11 மணிக்கு இது ரெண்டும் போய் அப்படியே ஒடுங்கிருக்கு. ஒடுங்கும் போது சுஷுப்தௌ ஆனந்த லட்சணஹா, அந்த சுஷுப்தியில எல்லாருக்கும் ஒரு ஆனந்தமானது ஏற்படுகிறது. ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது எது? பிரத்யேக ஆத்மா. அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக ஆத்மா அப்போ பிரகாசிக்கிறது. அப்படின்னா மனசுல துக்கம் இல்லாத சமயத்துல நமக்கு அது பிரகாசிக்கிறது, அந்த ஆத்மாவானது பிரகாசிக்கிறது. அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு விஷயமும் இல்லையா, அதனால அந்த இடத்துல கேவலமான ஆனந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் அனுபவிக்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்றாங்க, சுகமகம் அப்ஸ்வாப்சம் கிஞ்சிதவே திசம், ஒன்னும் தெரியாம சுகமாக தூங்கினேன் அப்படின்னு எல்லாரும் இல்லையா, ரிச்சாகாரன்ல இருந்து பெரிய பழுத்த சன்னியாசி சமாதி நிலையில இருக்கக்கூடிய வேதாந்த ஞானி வரைக்கும் எல்லாரும் அந்த நிலையை ஆனந்தத்தை எல்லாரும் என்ன சொல்றாங்க, தூங்கும் பொழுது ஆனந்தத்தை அனுபவித்தேன், ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்றாங்க. அந்த ஆனந்தம் இப்ப எப்போ வந்தது? துக்க ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் லயமாச்சுன்னா அந்த சுஷுப்தியில அந்த ஆனந்த ஸ்வரூபமானது வருகிறது. அந்த ஆனந்த ஸ்வரூபம் எங்க இருந்து வரதுக்கு சான்ஸ்? ஆத்மால இருந்துதான் வந்திருக்கணும். அதனால ஆத்மா ஆனந்த லட்சணா பிரத்யேக ஆத்மா ஸ்புரதி, அந்த பிரத்யேக ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஸ்புரதி பிரகாசிக்கிறது தூக்கத்துல அப்படின்னாரு. நகி அத்ர விஷயா கஷ்டித் நாபி புத்தியாதி கிஞ்சன ஆத்மைவ கேவலானந்த மாத்திர திஷ்டதி நிர்த்வயः. அத்ர அந்த சுஷுப்தியில கஷ்டித் விஷயா நகி, ஒரு விஷயம் கூட அங்க இல்ல இல்லையா. தூங்கும் பொழுது என்ன விஷயம், இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாம தூங்கி கொண்டு இருக்கிறான் இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தூக்கத்துல எந்த விஷயமும் இல்லை. சரி, மனசாவது இருந்ததா? அது கனவு காணும் போது மனசு இருந்தது, அந்த மனசு இப்ப ஆஃப் ஆயிடுது. அதனால புத்தியாதி விஷயம், புத்தி மனசை சித்தாங்காரம் எதுவும் வேலை செய்யவில்லை. விஷயா நகி, அதுவும் இல்லை. விஷயமும் போச்சு, புத்தியும் போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிலையில என்ன இருந்தது? அப்போ இரண்டாவது பொருளே இல்லாத ஒரு நிலை நமக்கு சுஷுப்தியில ஏற்படுகிறது. அது நிர்த்வயமான ஒரு நிலை. அந்த நிர்த்வயமான நிலையைத்தான் ஆத்மா அப்படின்னு சொல்றோம். ஆத்மாவுடைய நிலைதான் அது. ஆனா அங்க என்ன ப்ராப்ளம்? அங்க அஜ்ஞானம் கூட வந்துட்டு, அதனால தெரியல. அந்த அஜ்ஞானம் மாத்திரம் இல்லாம ஞானமா இருந்ததுன்னா அந்த நிலை சமாதி நிலையா தான் ஆயிருக்கும் அது. அப்படின்னால அந்த ஆத்மா ஏக கேவல ஆனந்த மாத்திரா திஷ்டதி. அது என்ன, அந்த நிலையில எப்போ உங்களுக்கு புத்தியும் விஷயமும் இல்லையோ அப்ப என்னாச்சு, அங்க வெறும் சந்தோஷம் மாத்திரம்தான் நிக்கிறது. துக்கஸ்வரூபமான ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் லயமாயிட்டு அங்க முந்தின ஸ்லோகத்துல சொன்னாரு இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த சுஷுப்தியில ஆனந்த லட்சணமாக பிரத்யேகாத்மா ஸ்புரத்தின்னு சொன்னாரு. அதுதான் கேவல ஆனந்த மாத்திரா திஷ்டதி அப்படின்னு சொன்னார். இரண்டற்றதான ஒரு நிலையில தான் ஆனந்தமானது ஏற்படும். இரண்டாவது பொருள்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதனால பயம்தான் வரும். இரண்டாவது பொருள் இருந்தா அதை விட நமக்கு தாழ்த்தி அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் வரும், இல்ல அதை விட நான் வசத்தின்ற காம்ப்ளெக்ஸ் வரும், இல்லைன்னாக்கா அது என்ன அடிக்குமோன்ற பயம் வரும். இரண்டாவது பொருள் இருந்ததுனால பிரச்சனை காம்ப்ளெக்ஸ் அர்த்தம். இரண்டாவது பொருள் இல்லாத இடத்துலதான் உண்மையான ஆனந்தமானது இருக்கிறதுக்கு சான்ஸ். அந்த இரண்டாவது பொருள் ஒண்ணு வந்துருச்சுன்னா அப்ப துக்கத்தை தவிர வேறில்லை அப்படின்றதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதினார். அதுக்கப்புறம் பிரத்யபிஜாயதே சர்வைஹி ஏவ சுப்தோதிதை ஜனைஹி சுகமாத்ரதயா நாத்ர சம்சயம் கர்த்தும் அர்ஹசி. சுப்த உதித
பிரபோதகான்னாக்கா அதுல இருந்து தூக்கத்திலிருந்து எழுந்தவன், பிரபோதம் இல்லையா, காத்தால எழுந்தவன். பிரபோத சமய ஜனைஹி, அந்த ஜனங்கள் எல்லா ஜனங்களும் எப்படிப்பட்ட ஜனங்கள், சர்வைஹீரேஷ ஜனைஹி, எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, சுகமாத்திரதாயா, எல்லாரும் கேவலத்துவ சுகத்தை மாத்திரம்தான் பிரத்யபிஜாயத்தை, எல்லாருக்கும் ஞாபகம் வருது, ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது, நன்கு தூங்கினேன், ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்றதுதான் பிரத்யபிஜாயத்தை நினைக்கப்படுகிறது, ஞாபகமாக இருக்கிறது. ஆகையினால அத்தர ந சம்சயம் கர்த்தும் அர்ஹசி, இந்த விஷயத்துல யாருக்காவது சந்தேகம் இருக்குமா இல்லையா? தூங்கி எழுந்திருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் கேவல சுகஸ்வரூபமாக இருந்தோம் என்று நினைத்து பார்க்கிறார்கள். இந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் வருவதற்கு உச்சிதம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் அந்த சிஷ்யனை பத்தல கொயாபி பிரத்யபிஜாதம் சுகமாத்திரத்வமாத்மனஹ சுஷுப்தாத் உத்திதவதா சுகம் அப்சாப்சம் இத்யனு என்பா சுஷுப்தாத் உத்திதவதா, சுஷுப்திலிருந்து தூங்கி எழுந்தவனாக இருக்கக்கூடிய துவயா அப்படி நீயும் தானே, உனக்கும் தானே இந்த அனுபவம் இருக்கு, சொல்லு. சுகமகம் அப்ஸ்வாப்ஸ்வம், நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? சுகம் அப்ஸ்வாப்சம் இத்யனு, இப்படித்தானே எல்லாரும் சொல்லிக்கிறோம், சுகமாக தூங்கினேன், நீ அப்படித்தானே சொல்ற. அந்த சுகம் என்பது என்ன? ஆத்மனஹா சுகமாத்திரத்துவம், அந்த ஆத்மாவுடைய சுகஸ்வரூபமாக இருக்கும் தன்மைதான். அது என்னாச்சு, அனுப்பிரஜா பிரத்யபிஜாதம், அதுதான் பிரத்யபிஜாதம், அதுதான், அதை அனுசரித்துதான் உங்களுடைய ஞாபகம் வருகிறது நான் தூங்கினேன் என்று. தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் முன்னால் கூட நான் சுகமாக தூங்கினேன் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் ஆத்மாவுடைய சுகமாத்திர தன்மையை தான் நீ ஞாபகமாக நினைத்து சொல்லுகிறாய் என்பதுதானே அர்த்தம். ஆகையினால சுகம், அந்த சுகம் எங்கிருந்து வந்தது? ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம் அப்படின்னு சொன்னார். இப்படி சில பேர் சொன்னா, அப்படி இல்ல சார், நீங்க சுகத்தை மாத்திரே பேசுறீங்க, சில சமயத்துல நீங்க பாருங்க, ட்ராங்கெல்லாம் நான் உட்கார்ந்துருக்கேன் இல்லையா, ஒரு அந்த சமயத்துல எனக்கு துக்கமே கிடையாது, எனக்கு ஒன்னும் சுகத்துக்கான சான்ஸும் கிடையாது, அப்படியே உட்கார்ந்து இருந்தா ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால நமக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வரும் இல்லையா, துக்கம் இல்லாத ஒரு நிலை இருக்க, அது கூட சுகநிலை தானே, கரெக்ட் தானே அப்படின்னு கேட்குது. இல்லவே இல்லை, நம்ம தப்பா புரிஞ்சுக்கோன்ற அர்த்தம். சுகம் இல்லாத நிலை துக்கம், அப்படி துக்கம் இல்லாத நிலை சுகம் கிடையாது. ஆனந்தம்ன்றது ஆத்மாவில இருந்து வரக்கூடிய ஆனந்தம் தான் அது இல்லையா. இது மாதிரி துக்க அபாவத்தை சுகம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா கல்லு மண்ணு இல்லையா, எல்லாத்துக்கும் சூரியன் சந்திரன் நம்ம பாக்குற எல்லாத்துக்கும் துக்கம் கிடையாது இல்லையா. அப்ப அதெல்லாம் சுகத்தை அனுபவிக்கிறதுன்னு சொன்னா ஒத்துவீங்களா இல்லையா? ஜடம் தான் அப்படி சொல்லணும்னு அர்த்தம் இல்லையா. ஆனாலும் இப்ப கிட்ட போறாரு, துக்க அபாவஹா சுகம் இதி, துக்க அபாவஹா சுகம் இதி யத் உக்தம் பூர்வவாதினா அநாக்ரத உபனிஷதா தத் அசாரம் மிருஷா வசஹ. துக்க அபாவஹா சுகம் இதி யத் உக்தம், அப்படியெல்லாம் கிடையாது சார், துக்கமின்மைதான் உண்மையிலேயே சுகம் அப்படின்னு சில பேர் சொல்லுகிறார்கள். யாரு? பூர்வவாதினா, பூர்வபக்ஷிகள்லாம் அத மாதிரி நினைச்சுட்டே சொல்றார்கள். என்னப்பா ரெண்டாவது சதை எவ்வளவு பகவானை பத்தி பேசிட்டே இருந்தா என்ன ஒரு ஆனந்தம் வருகிறது இல்லையா. துவைதிகள்லாம் என்ன சண்டை போடுறாங்க, அது ஆனந்தம் இல்லையா உங்களுக்கு, அதுவும் ஆனந்தம் தானே, அந்த ஆனந்தமும் பகவான் கொடுத்த ஆனந்தம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் உண்மையான பக்தர்கள் நம்ப, அவர்கள் தன்னை பக்தி என்ன பக்திமான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கள் அந்த பக்திய போய் என்ன அது துக்கம் இல்லாத இடத்துல சுகம் இருக்குன்னா பகவானை நினைச்சு இருக்கும் போது துக்கம் இல்லை, அதனால எங்களுக்கு சுகம் கிடைக்காது அப்படின்னா அந்த சுகம் உனக்கு வந்த சுகம் இல்லை, அது பகவான் கொடுத்த ஆத்மாவில இருந்து வந்த சுகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா.
அந்த உபனிஷத்துல இருக்க இந்த இவர்களாவது பரவாயில்ல. இந்த பூர்வபக்ஷி சில பேர் இருக்காங்க, உபனிஷத்துல மோந்து கூட பார்த்தது இல்லைன்றார். உபனிஷத்து அக்ராதா உபனிஷதா, அனாகிராதா அனாகிராத உபனிஷதா அப்படின்னா என்ன அர்த்தம்? உபனிஷத்தை முகர்ந்து கூட பார்க்காத பூர்வபக்ஷிகள் இருக்காருல்ல, அவர்களும் இவங்களோட சேர்ந்து துக்க அபாவகா சுகம் அப்படின்னு சொல்றாருல்ல. எது வச்சகா உக்கம் பூர்வவாதினா, இப்படி இந்த பூர்வபக்ஷினால சொல்லப்பட்டது இருக்க, அது அசட்டுத்தனம், அது அசாரம், அது சாரம் இல்லாத அசட்டுத்தனம். முருஷா வச்சகா, பொய்யான வச்சனம் பாது. என்ன பாருங்க, துக்க அபாவம் சுகம்னு சொன்னா மண்ணாங்கட்டி கூட வாங்கும் இல்லையா? துக்க அபாவஸ்து லோஷ்டாதௌ வித்யதே ந அனுபூயதே சுகலேஷோபி சர்வேஷாம் பிரத்யக்ஷம் தத் இதம் கலு. துக்க அபாவஹா தூ லோஷ்டாதௌ அப்படின்னாரு. இந்த துக்கமின்மைதான் சுகம் என்றால், மண்ணாங்கட்டி இருக்கு, லோஷ்டாதௌ மண் கட்டி இருக்கு, அந்த மண்ணாங்கட்டிக்கு கூட அது இருக்கணுமே இல்லையா? அந்த துக்கமின்மை மண்ணாங்கட்டிக்கு இருக்கா இல்லையா? துக்கமா இருக்கான்னு அது இல்லையே. அப்போ சுகலேஷா அப்படின்னு அனுபவியது, அது ஏதாவது சுகத்தை அனுபவிக்கிறதா? அப்ப அது சுகமா இருக்குன்னு தானே நீ சொன்னோம், நீ தானே சொன்ன துக்கம் இல்லை என்றால் சுகம்னு. அப்படி இருந்தது ஆனால் சிறிது கூட துக்கம் இல்லாத சுகலேஷா அப்படி நான் அனுபவியத்தே, அந்த கல்லெல்லாம் அனுபவிக்கிறது தானே இல்லையே. அதனால ததிதம் சர்வேஷாம் பிரத்யக்ஷம் கலு. இதை நான் சொல்லும் போது அவங்க எல்லாருக்கும் புரியுறதோ இல்லையா? சர்வேஷம் எல்லாருக்கும் புரியுறது. துக்கம் இல்லாமை மண்கட்டி முதலியதில் இருக்கிறது, ஆனால் அது சுகலேஷம் கூட அது அனுபவிக்கிற மாதிரி தெரியலன்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே இது இல்லையா? அதுல இருந்து நம்ம எனக்கு துக்கமின்மையை போய் ஆத்மா இல்லாம ஆனந்தம் வராது. அவ்வளவுதான் என்னுடைய தீர்மானமான முடிவு. அதுக்கேற்ற மாதிரியே நான் போயிட்டே இருக்கேன் இல்லையா? ஆத்மாவிலிருந்து வந்தக்கூடிய பிம்பானந்தம் தான் அது விஷயானந்தமாக மாறி எனக்கு ஏமாத்துகிறதே தவிர, அந்த ஆனந்தம் அந்த விஷயத்திலிருந்து வரல, பிம்பத்திலிருந்து வந்தது. அதுதான் இங்க டீச்சிங். சத் அயம் சேஷ ஏவ இதி பிரஸ்துத்ய வததி ஸ்ருதிஹி சத்கணோயம் சித்கணோயம் ஆனந்தகண இத்யபி. சத் அயம் ஹி ஏஷ ஏவ இதி பிரஸ்துத்ய வததி ஸ்ருதிஹி சத்கணோயம் சித்கணோயம் ஆனந்தகண இத்யபி. ஒரு உபனிஷத்துல சத்து சித்து ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லுது, சச்சிதானந்தம் பிரம்ம அப்படின்னு ஸ்மிருதிகள்லாம் சொல்றது. நிறைய உபனிஷத்துல சச்சிதானந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றது. சில பேர் ஆனந்த கணோ பிரம்ம அப்படின்னு சொல்றது. அது உப்பு கட்டி மாதிரி ஆனந்த கணமா இருக்குன்னு. சித் கணம் தான் ஆத்மா, சித் ஸ்வரூபிணி, சித் கணஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது. சத்கணஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற இடத்துல என்ன அர்த்தம் இல்லையோ? கணம் அப்படின்னாக்கா லவண கணம் அப்படின்னு சொன்னா வெறும் உப்பு, உப்பை தவிர வேறு இல்லை அப்படின்னு அர்த்தம். காட உப்பு அப்படின்னு அர்த்தம். அங்க ஆனந்தம்னு சொன்னா காட ஆனந்தத்தை தவிர இரண்டாவது இல்லை அப்படின்னு. சித்தே ஆனந்தம், சித்தை தவிர வேறு இல்லை, இடத்துக்கு அங்க வேல்யூவே இல்லை அப்படின்ற அர்த்தம். சத்துனாக்கா அசத்தா இருக்கக்கூடிய சத்தின்னமான பொருள்களுக்கு அங்க வேலை இல்லை அப்படின்ற அர்த்தத்துலதான் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்படிப்பட்ட பிரயோகங்கள்லாம் நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, சத்து அப்படின்னு சொல்றோம். சத் அப்படின்னாக்கா என்ன? திரிகால அபாத்தியம் சத்து. அதுக்கப்புறம் அயம், இது, அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னு காமிக்கிறோம். இது அப்படின்னு சொல்றோம். ஏஷஹா அப்படின்னா ஏஷஹா இதுதான் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஏஷஹான்னு என்ன அர்த்தம்? பக்கத்துல பிரத்யட்சமாக நாம அறியக்கூடிய விஷயத்தான் ஏஷஹான்னு சொல்லுவோம் இல்லையா? ஏஷஹா ஏவ அதேதான் இது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வச்சுட்டுதான் பிரஸ்துத்திய வதத்தி ஸ்ருதி. இப்படி வேற வேற ஆங்கிள் ஸ்ருதியானது இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்குது. சத்கணோயம் சித்கணோயம் ஆனந்த கணோயம் இத்தியபி இப்படி எல்லாம் சொல்றது. அது எப்படி எல்லாம் சொல்றது? சதேவ சௌமியா இதமக்ர ஆசி
ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சொல்லி சஜாத்திய விஜாத்திய சொகத பேத ரஹிதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றது சார் இது. ஏன்னா அநேக அர்த்தங்கள் வரும். சத்து சதேவ சௌமியா ஏகமேவ அத்விதீயம். சத்து தான் இருந்தது எப்படி இந்த உலகத்துக்கு முன்னாடி, அது எப்படி இருந்தது? ஏகமாக இருந்தது. அதான் ஏகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டீங்களே சார் அப்படின்னு சொன்னா, ஏவ நீங்க அப்படி தப்பா நினைப்பீங்க. ஏவ ஒன்னாதான் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. ஒன்னாதான் இருந்ததுன்னா அப்போ நீங்க சந்தேகப்படுவீங்க. அத்விதீயமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாம் ஒரே அர்த்தம் தானே சார், அவச்சமாவே அறிகுது. சத்து ஏகம் அப்படின்னா இல்லப்பா, துதிக்கு தெரியாது இல்ல. ஏகம்னா அவர் ஒருத்தர் தான் சார் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா நீங்க அர்த்தம் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, எவ்வளவு பேர் இருந்த போதிலும் அவர் ஒருத்தர் தான். அந்த மாதிரி நான் அர்த்தத்துல சொல்லலையே. பிரம்மத்தை எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் ஒருத்தர் தான்ற அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்கீங்க. இருக்கிறதே ஒண்ணுதான்றத சொல்லணும். அதுக்காக நான் என்ன சொன்னேன், ஏகம் ஏவ அப்படின்னு சொன்னீங்க. சரி, அதான் ஏவ சொல்லிட்டீங்களே சார். ஏகம் ஏவன்னு சொன்னாலே எங்களுக்கு தெரிஞ்ச ஆத்மா ஒண்ணுதான் ஆனந்தத்துக்கு காரணம், புரிஞ்சுக்கலாமே. இந்த ஏவான்ற பதத்தை தனியா நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா தகராறு வரும். அது எல்லாத்தோடையும் சார் இந்த ஏவ பதம் பலாபற்ற இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு தீர்மானத்துக்கு பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். சரி, இது வேண்டான்றதுக்காக அத்விதீயம் அப்படின்னு சொன்னேன். அத்விதீயம் அப்படின்னா இரண்டற்றது, அப்ப மூணாவதாக இருக்கிறது குதர்க்கமா நான் கேட்பேன். அப்ப அஞ்சாவதா ஆறாவதா அப்படின்னு கேட்பேன். இப்படி எல்லாம் நம்ம இன்டர்பிரேட் பண்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இதுக்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும், சஜாத்தியமான விஷயங்களும் இதுக்கு ஒத்து வராது, விஜாத்தியமான விஷயங்களும் ஒத்து வராது, ஸ்வகத பேதமும் இதுல இல்ல. அப்படின்ற அர்த்தத்துல இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான். சத்து ஏவ இல்லையா, சதேவ சௌமியா சௌமியா இதம், இந்த உலகம் இது இது என்று நாம காணக்கூடிய இந்த உலகத்துக்கு அக்ரே உண்டாவதற்கு முன்னாடி அக்ரே ஆசீத்து எப்படி ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா, அப்படி ஏகமாகவும் அத்விதீயமாகவும் இருந்தது. அதனாலதான் சத்து அயம் யசா அப்படின்னா அது சொல்றோம். அயம் ஆத்மா பிரம்மா சத்கணஹா சித்கணஹா விஜயானம் ஆனந்த கணஹா பிரஜான கணஹா இப்படின்னா சொல்லிக் கொண்டிருக்கோம். இது பிரஸ்துத்திய உபனிஷத்து. சரி, இன்னொரு உபனிஷத்து என்ன சொல்றது, அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னு சொல்றது. இன்னொரு உபனிஷத் பிரஜாம் பிரம்மா பிரஜான கண ஏவ அப்படின்னு வேற மாண்டிக்க உபனிஷத் சொல்றது. இப்படி எல்லா இந்த பிரம்மத்தை தான் இப்படி எல்லாம் சொல்லிடுது. ஏஷேவானந்த யாதி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. இப்படி எல்லாம் இவைகள் தான் ஆனந்தமாக எல்லாவற்றையும் ஆனந்தமாக செய்ய ஆனந்த கணமாக இருக்கும் தன்மையை இந்த பிரத்யேகாத்மாவின் சொரூபம் வததி. இந்த பிரத்யேகாத்மாவின் சொரூபத்தை தான் இதெல்லாம் ஆனந்த கணதாம் மஸ்ய சொரூபம் பிரத்யேகாத்மனஹா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொன்னார். பிரத்யேகாத்மனஹா சொரூபம் அஸ்ய, இந்த பிரத்யேகாத்மா இருக்க உள்ளுக்குள்ள நான் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா பிரத்யேகாத்மனஹா சொரூபம் இப்படித்தான் சுதிகி சொல்லுகிறது. எப்படி ஆனந்த கணதாம் சத்கண சித்கணம் ஆனந்த கணம் சத்து அயம் ஏஷ ஏவ இப்படின்ற பதங்கள் எல்லாம் இந்த பிரம்மத்தை தான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை தான் இப்படி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னார். இப்ப அடுத்தது ஸ்ருதிகள்லாம் சொல்றது ரைட் சார். வேதம் மாத்திரம் சொல்றது மாத்திரம் இல்ல, சிஸ்டர்கள்லாம் இருக்காங்க, அதிகமாக ஞானிகள் இருக்காங்க. இந்த உலகம் நம்ம பாரத தேசத்தினுடைய மரியாதை என்ன, எப்பொழுதும் ஞானிகள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள் இல்லையா. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நமக்கு பெரியவர்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். நமக்கு இந்த நாலேஜ ஒவ்வொன்றும் ஒரு பீரியட்லயும் ஒவ்வொருத்தர் வந்து கொண்டே இருப்பாங்க இல்லையா. ஆதிசங்கரர் வருவார், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்னாக்கா, அதுக்கப்புறம் அபய தீட்சிதர் வருவார், எல்லாத்தையும் எழுதுவார். அதுக்கப்புறம் மகான்கள்லாம் தோன்றுவார்கள். அதுக்கப்புறம் ஜெகநாத பண்டிதர் மாதிரி ஆட்கள்லாம் வருவார்கள். அதுக்கப்புறம் சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி அவர்கள்லாம் வருவாங்க. அப்படி போய் நீங்க கடைசியில பாத்தீங்கன்னாக்கா ரமணர் வருவார் இல்லையா. இங்க பகவான் ரமணர் தோன்றுவார், கண்ணால பாத்துக்கோம்.
சேஷாதிரி சுவாமிகள் மாதிரி ஞானிகள் எல்லாம் இருந்து பிரத்யட்சமாக நமக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க சந்தேகப்படாதீங்க, இந்த சுதியில சொல்லக்கூடிய ஞானிகள் பிரத்யட்சமாக வருவார்கள், எப்பொழுதும் வருவார்கள் அப்படின்னு. அப்படி போய் சந்திரசேகர பாரதியை பார்த்திருக்கோம். சந்திரசேகரேந்திர சரஸ்வதினு காஞ்சி மடத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியால பிரத்யட்சமா பார்த்திருக்கோம். இப்படி வேதம் மாத்திரம் சொல்ல, பெரியோர்களுடைய அனுபவமும் நமக்கு இருக்க இல்லையா? அவர்கள்லாம் ஏன் போய் சொல்ல போறாங்க? அவ்வளவு அன்பாக இருந்தவர்கள், நாம அப்படி மதிக்கக்கூடிய அவர்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன இல்லையா, இப்பேற்பட்ட மகான்கள்லாம் தோன்றி தானே நமக்கு இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதனால சிஷ்டர்களுடைய அனுபவம் ஒரு பிரமாணம் இல்லையா? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பார்ப்போமா? தன்யைஹி மகாத்மபிஹி தீரைஹி பிரம்மவித்பிஹி ததுத்தமைஹி. எவ்வளவு அழகான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பாருங்க. தன்யைஹி மகாபாகியசாலிகள், மகாத்மபிஹி பெரிய பெரிய மகாத்மாக்கள், மகான்கள், தீரஹா தைரியசாலிகள், சொல்ல வேண்டிய விஷயத்துல நெருப்புன்னு சொல்லக்கூடியவர்கள். சன்னியாசிக்கு பயப்படுவான், அவ யாராவது சொல்றதுக்கு பயப்படுவாங்களா? அடிச்சு அத்வைத்தம் சத்தியம் அடிச்சு சொல்லுவார்கள். என்ன எல்லாம் பயப்படவே மாட்டாங்க. பிரம்ம வித்பிகி நன்றாக இந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள். அவர்கள் சத் உத்தமை, சத்தான உத்தம ஜனங்கள் இல்லையா, சிறந்த சாதுக்களாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? அபரோக்ஷதையா ஏவ ஆத்மா சமாதௌ அனுபூயதே. இவர்கள் எல்லாம் அபரோக்ஷமாக இல்லையா, அப்படியே அந்த ஆத்மாவுடைய நிலையிலேயே இருந்து நமக்கு காமிச்சிட்டு போனவர்கள். சந்தேகமே இல்லாம இவர்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் நேர பார்த்திருக்காங்க. இந்த கிரேட் மென் எல்லாம் இப்படி வாழ்ந்திருக்கார்கள். சமாதவு அனுபூயத்தே, இந்த சமாதி நிலையில இல்லையா இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்ததை நேர பார்த்திருக்கோம். கேவல ஆனந்த மாத்திரத்துவேன் அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக சுத்தமான ஆனந்த ஸ்வரூபமாகவே அவர்கள் இருந்ததையும் மாத்திரத்துவேன ஏவமற்ற ந சம்சயா. நமக்கு சந்தேகம் இருக்கா? இப்படி நேரிலேயே அவர்கள் அனுபவித்துக் கொண்டு அந்த ஆனந்த நிலையில இருந்தார்கள். பெரிய பாக்கியசாலிகள், பெரியோர்கள், சுத்தமான புத்தி உள்ளவர்கள், தீரர்கள், பிரம்மத்தை அறிந்தவர்கள், சாதுக்கள், இப்படி சமாதி திசையில இருந்து கொண்டு அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை நேர பிரத்யட்சமாக அனுபவித்தவர்களை பார்த்திருக்கிறோமே. இந்த விஷயத்துல நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதனால சந்தேகமே இல்லை. அதனால வேதாந்தமும் சொல்றது, ஸ்ருதிகளும் வேதங்களும் சொல்றது, பெரியோர்களும் மகான்களும் சொல்லுகிறார்கள். அது இருக்கட்டும் சார், எல்லா பிராணிகளுக்கும் அந்த ஆனந்தம் தெரியுமா? பெரியவாளை மட்டும் பேசியிருக்கேன், எனக்கும் உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்க. ஓ, நமக்கும் தான் தெரியுது, நம்ம தான் பார்க்க தவறுகிறோம். ஸ்வஸ்வ உபாதி அனுரூபேன பிரம்மாத்யா சர்வஜந்தவா உபஜீவந்தி அமுஷ்யைவ மாத்ராம் ஆனந்த லக்ஷணாம். பிரம்மாத்யா சர்வஜந்துஷா, பிரம்மாதி ஸ்தாவா, பிரம்மாதுல ஆரம்பிச்சு கீழே இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய கிருமி பர்யந்தம் இல்லையா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் அப்படின்னு பிரம்மாத்யாக சர்வஜந்தவா, எல்லா பிராணி, ஈ என்ன, எறும்பு என்ன, அந்த அமீபா என்ன, எல்லாத்தையும் எடுத்துங்க. எல்லா ஜந்துக்களும் ஸ்வஸ்வ உபாதி அனுரூபேன, எறும்புக்கு சின்ன எறும்புக்கு அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. பெரிய யானை காண்டாம இருக்கும், டைனாசர் அதுக்கேற்ற மாதிரி ஆத்மா இருக்கு. இப்படி ஸ்வஸ்வ உபாதி அனுரூபேன அந்தந்த மீடியம் அந்தந்த பாடிக்கு உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு அமுஷ்ய ஆத்மா, இந்த ஆத்மாவுடைய ஆனந்த லட்சணம் இல்லையா, மாத்திரானேவ உபஜீவந்தி அப்படின்றத அந்த சொரூபமான அந்த லேசத்தை அடைந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக நம்ம பார்த்தோம். எல்லாம் தானே ஹாப்பியா இருக்கு இல்லையா, எல்லாரும் சந்தோஷமா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் சந்தோஷமா இல்லையா, காசு இல்ல, பணம் இல்ல, நம்ம தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா இதெல்லாம் ஏது பணம், ஆனா அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழல, சந்தோஷம் இல்லாம இருந்தார்கள். எல்லார் கையிலயும் சந்தோஷம் இருக்கு. இப்பவும் பார்க்கணும் இல்லையா,
பணக்காரர்கள் தான் சந்தோஷமா இருக்காங்க. பாருங்க, அந்த ரோட்ல போய் படுத்து தூங்கக்கூடிய ஜனங்கள் எவ்வளவு சிரிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலடா பண்ணிட்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ரோட்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த ஆனந்தம் இருக்கிறது சார். ஆனந்தம் இல்லாதவர்கள் யாரு உலகத்துல? இல்ல, பிரம்மாலேருந்து எல்லாரும் அவாவாளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆனந்தத்தை எல்லாருமே அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். ஆகையினால இந்த ஆனந்த லட்சணத்தினுடைய அம்சத்தை அவாவா உபாதி அவாவாளுடைய தகுதிக்கு தக்கபடி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை பிரகதாரண்யகோபனிஷத் ஏதஸ்யைவானந்தஸ்ய அன்யானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி மாத்ராம் உபஜீவந்தி, அந்த ஆனந்த மாத்திராமே உபஜீவந்தி, அவளுக்கு தக்கபடி அந்த ஆனந்த லட்சண அம்சத்தை எடுத்துக்கொண்டுதான் ஜீவித்திருக்கிறார்கள். ஆகையினால இது நமக்கு புரிய வைக்கிறதுக்கு மகான்கள் வந்தாரு, சுதி வந்தது. அனுபவத்திலேயும் நாம் இதை காணலாம். அனுபவத்துக்கும் இது விஷயமாகத்தான் இருக்கிறது அப்படின்றது தெரியுது. இப்படி ஆஸ்வாத்தியதே யோ பக்ஷேஷு சுககிருத் மதுரோ ரசஹ சகூடஸ்யைவ நோ தேஷாம் மாதுர்யம் வித்யதே கொச்சித். ஆஸ்வாத்தியதே யோ பக்ஷேஷு, பக்ஷேஷு பட்சணங்கள் தின்பண்டங்கள் இருக்கு, அதுல சுககிருத் மதுரோ ரசஹா, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அழகான திதிப்பு ரசம் ஒண்ணு அதுல இருக்கு இல்லையா? அது யோ மதுரோ ரசஹா, எந்த ஒரு ரசம் திதிப்பு சுவையானது நீங்கள் ஆஸ்வாதயத்தை சுவைக்கின்றீர்களோ, சஹா அது எதுல இருந்து வந்தது? குடஸ்யேவ, அது அந்த வெள்ளத்திலிருந்து வந்தது சார். அந்த சர்க்கரையில இருந்து வந்ததுதான் அந்த திரிப்பு. அப்படி இல்லைன்னா நோ தேஷாம் மாதுர்யம் வித்யதே கொச்சித்து, அந்த தின்பண்டங்களுக்கு அந்த வெள்ளம் இல்லை என்றால் அந்த இனிப்பு வருமா? அந்த மாதுரியம் வருமா? வரவே வராது இல்லையா? நமக்கு தெரியுது. அன்வயமாக பாருங்க, வெதிரேகமாக பாருங்க. அழகா காபி கொடுத்தார், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா திரிப்பா இருந்தது காபி அப்படின்னா, எத்தனை காபி திரிப்பா இருக்கோ தத்திர சுகர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது சுகர் போடலன்னா எத்தனை சுகர் நாஸ்தி தத்திர சுவையும் நாஸ்தி. அதனால என்ன அர்த்தம்? நீங்க காபி நன்னா இருக்கணும்னா காரணம் திதிப்பு, காபி நன்னா இல்லைன்னா காரணம் திதிப்பு இல்லை. அன்வயமாகவும் எதிரேகமாகவும் நீங்க யோசிச்சு பார்த்தா இதுல எப்படி தெரியுது? ஆனந்தத்துக்கு காரணம் என்ன? ஆத்மாதான். ஆனா இங்க எப்படி தின்பண்டங்களுக்கு காரணம் என்ன? திதிப்புக்கு காரணம் என்ன? வெள்ளம் தான். பக்ஷணங்களை சுகத்தை கொடுக்கக்கூடிய திதிப்பு ரசம் இல்லையா ருசிக்கப்படுகிறது. அது எங்கிருந்து ருசிக்கப்படுகிறது? வெள்ளத்தினுடையது. அந்த பக்ஷணங்களுக்கு அந்த வெள்ளம் இல்லைன்னா எக்காலத்திலேயே அந்த திதிப்பானது அதுக்கு கிடைக்காது இல்லையா? அதே மாதிரி ஏதத் விஷய சாநித்யாது ஆனந்தோ யப்ரதீயதே பிம்பானந்தாம்ச விஸ்பூர்த்தி ஏவ அசௌ ந ஜடாத்மனாம். அந்தந்த விஷயங்களுடைய சன்னதி ஏற்படும் போது அந்தந்த ஆனந்தம் அப்பப்ப தெரியுது நமக்கு இல்லையா? அது பிம்பமா இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஆத்மாவுடைய ஆனந்தத்தினுடைய அம்சத்தினுடைய வெளி தோற்றம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம். இப்படி ஜடஸ்வரூபமாக இந்த விஷயங்களை சேர்ந்ததாக அந்த ஆனந்தமாகவே ஆகாது. ஆனந்தத்தை எப்படி சார் ஒரு ஜாங்கிரியும் மைசூர் பாக்கும் கொடுக்கும் நமக்கு இல்லையா? ஒரு பொருள், ஒரு டிவி வாங்கினா சந்தோஷப்படுறாங்க, எப்படி சார் அந்த டிவி இவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்? இதெல்லாம் விஷயங்கள் இல்லையா? என்ன சார் ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுறான், எனக்கு 500 ரூபாய் மாச சம்பளத்துல ஏறது இன்கிரிமெண்ட் கிடைச்சதுன்னா அதுல எங்க இருக்கு ஆனந்தம்? எங்க இருக்கு ஆனந்தம்? இவனுடைய மனசுல இருக்கு. இவனுடைய மனசு ஜடமாச்சு, அதுக்கு எங்க இருந்து ஒரு ஆனந்தம்? ஆத்மால இருந்து வரும் சார். இல்ல, இது இவ்வளவு சிம்பிளா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எப்படி காம்ப்ளிகேட்டா இருக்கு பாருங்க நமக்கு. தத்தத் விஷய சாநித்யாது, அந்தந்த விஷயங்களுடைய சந்நிதி அந்த ஏற்படும் பொழுது, சாநித்தியம் ஏற்படும் பொழுது ஆனந்தஹா பிரதீயதே, ஆனந்தமானது அங்கே உணரப்படுகிறது, அறியப்படுகிறது. அசௌ, இது என்ன தெரியுமா? பிம்பானந்தாம்ச விஸ்பூர்த்தி, அந்த பிம்ப ஆனந்தத்தினுடைய ஒரு லேசம் தான் தருது. அந்த லேசம் தான் இது. இல்லை என்றால் ஜடாத்மனாம், இந்த ஜடமாக இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கும்
இந்த டிவிக்கும் இல்லையா, இந்த ஐபேடுக்கும் ஐபோனுக்கும் எப்படி சார் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தியானது ஏற்படும்? அது எங்கேயாவது வருது, அந்த ஆனந்தத்தினுடைய அம்சம்தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எஸ்ய கஸ்யாபி யோகேன யத்ர குத்ராபி திருஷ்யதே ஆனந்தஸ்ஸ பரஸ்யைவ பிரம்மண ஸ்பூர்த்தி லக்ஷணஹ. எந்த ஒரு வஸ்துவின் சேர்க்கையினால எங்கேயாவது ஒரு ஆனந்தம் வருமேயானால் நீங்க உடனே வேதாந்தம் படிச்சவா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அது பரபிரம்மத்தினுடைய ஆனந்தம் தான் அது அப்படின்னு. நம்மளை தவிர பாக்கி எல்லாம் வேற புரிஞ்சுக்கிட்டோம், இது அதனால வந்ததுன்னு. சந்தோஷம்னு ஒண்ணு வந்ததுன்னா வேதாந்தம் படிச்சவனுக்கு அந்த சந்தோஷம் எங்கிருந்து வரணும்? ஆனந்த அந்த ஆத்மாவுடைய பகவானுடைய ஆனந்த அம்சத்தினால வந்ததுதான் ஆனந்தமே தவிர தனியாக ஒரு ஆனந்தம் என்பது இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. எஸ்ய கஸ்யாபி யோகியான ஏதோ ஒரு வஸ்துவனுடைய சேர்க்கையினால சாநித்தியத்தினால எத்திர குத்ராபி ஆனந்தகா திருஷ்யத்தே, எங்கேயாவது உங்களுக்கு ஆனந்தம் காணப்பட்டதே ஆனால் please know it for certain, never be a mistake. பரஸ்யேவ பிரம்மணா, அது அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் தான் என்பது சந்தேகமே வேண்டாம். இதுதான் பிரம்மத்தினுடைய ஸ்பூர்த்தி லட்சணா, அதனுடைய உணர்வு பூர்வமாக விளங்குகின்றதான பிரகாசிக்கின்றதான அந்த சொரூபம் அதுதான் என்பதை மறக்காதீர்கள். யதா குவலயோல்லாசஹா சந்திரஸ்யைவ பிரசாததஹ ததா ஆனந்த உதயோப்யேஷாம் ஸ்புரணாத்யேவ வஸ்துனஹ. இந்த பிரகாச ஆனந்த ஆத்மஸ்புரணத்தினால்தான் நமக்கு சந்தோஷம் என்பதே வருகிறது அப்படின்றது சொல்லி இப்போ முடிக்க போறார் ஆனந்த லட்சணத்தை. இந்த 672வது ஸ்லோகத்தோட அவர் முடிக்க போறார். யதா குவலையா உல்லாசகா, குவல மலர் அல்லி மலர் அப்படின்னு சொல்லலாம். அல்லி மலர் எப்போ மலரும்? தாமரையானது சூரியனை பார்த்தா மலரும், அல்லியானது சந்திரனை பார்த்தால் மலரும் இல்லையா. குவலைய உல்லாசகா, அந்த குவலைய மலருடைய மலர்ச்சி இருக்க அது எதனால? சந்திரசைவ பிரசாததா, சந்திரனுடைய பிரசாதத்தினாலதானே சார் அது ஏற்படுகிறது. அதே மாதிரிதான் ததா ஆனந்த உதயா பியேஷாம், அதே மாதிரிதான் இந்த ஆனந்தம் எனக்கூடியது நமக்கெல்லாம் வருகிறதே ஏற்படுகிறதே அது அது ஸ்புரணா வஸ்துனஹா ஸ்புரணாத்யேவ. எந்த வஸ்துனஹா ஸ்புரணாத்? அந்த ஆனந்த ஆத்ம வஸ்துனஹா, அந்த ஆத்ம வஸ்துனஹா ஏவ ஸ்புரணாத், பிரகாசத்தினாலதான் நமக்கு இந்த பிரகாசமானது எப்படி குவலய புஷ்பத்துக்கு மலர்ந்தல் அப்படின்றது எப்படி சந்திரனுடைய பிரசாதனத்தினால ஏற்படுகிறதோ அதே மாதிரி இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும் தன்மை, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய ஸ்புரணத்தினால்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா சத்துன்னு 612 617 வரைக்கும் சொன்னார். 618 622 வரைக்கும் சித்த பத்தி சொன்னார். 623 672 வரைக்கும் இந்த ஆனந்தத்தின் லட்சணம் சுமார் ஒரு 50 ஸ்லோகத்துல அந்த ஆனந்தத்தை சொல்லி இதோட இந்த சப்ஜெக்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரே சப்ஜெக்ட் தான் பேசிட்டு ஆனந்தாக திருப்பி போயிடுவோம். அதே மாத்தி மாத்தி உடனே ஒண்ணுதான் சத்வரூபத்தை. இப்ப அடுத்தது சத்தா இருக்கும் தன்மை, சித்தா இருக்கும் தன்மைனா என்ன, ஆனந்தா இருக்கும் தன்மைனா என்ன அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பிக்க போறார். இதை அடுத்த வாரம் பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி